அதிமுகவுல 50 ஆண்டு காலம் அரசியல் களம் கண்டவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கொங்கு மண்டலத்துல தனிப்பட்ட செல்வாக்கு பெற்ற செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு எதுக்காக போர்க்கொடி பிடிச்சாரு? இதன் பின்னால் அவர் என்னென்ன சதி திட்டங்களை நடத்த திட்டமிட்டு இருந்தாரு? அவற்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படி கண்டுபிடிச்சாரு? செங்கோட்டையனை எப்படி வீழ்த்தினாரு என்பது பற்றி பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் பிரிந்த நிலையில கட்சியை ஒன்றிணைக்கணும் என்ற கோஷம் நீண்ட காலமாவே நிலவிட்டு வந்தது. இந்த நிலையில அனைவரையும் ஒன்றிணைக்கணும்னு முன்னாள் அமைச்சரும் சீனியர் அதிமுக தலைவருமான செங்கோட்டையன் திடீர்னு குரல் கொடுத்தாரு. இதுக்காக அவரு ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட நிலையில சமீபத்துல நடந்த பசும்பொன் தேவர் திருவிழாவில அவரும் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக கொடி கட்டிய கார்ல ஒன்னா வந்தாங்க. இதை தொடர்ந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய 3 பேருமே ஒரு சேர தேவர் சிலைக்கு மரியாதையும் செலுத்தினாங்க. அதன் பிறகு அவங்க ஒன்னா இணைந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அதிமுகவை ஒன்றிணைக்கணும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும், இதுக்காகத்தான் நாங்க பாடுபடுறோம், நிச்சயமா அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து அங்க வந்த சசிகலா, இனி எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும், இனிப்பு கலந்த அதிர்ச்சி செய்தியா இருக்கும், நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி அமையும்னு குறிப்பிட்டாங்க. இந்த நிலையில கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டாரு. முன்னதாக இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணின்னு பல முக்கிய தலைவர்களை அழைத்து ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த முடிவை எடுத்தாரு. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து செங்கோட்டையன் பல பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. தன்னை கட்சியை விட்டு நீக்கியது சட்டவிரோதம்னு, பொதுச் செயலாளர் பதவி என்பது நிரந்தரம் அல்லன்னு, கட்சியை விட்டு தன்னை நீக்கியது தொடர்பா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் நீக்கம் குறித்து மிக நீண்ட விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன செய்ய போறாரு என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் எழுந்த நிலையில அவர் பல ரகசிய திட்டங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் நன்கு அறிந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருந்த முன்னாள் மக்களவை உறுப்பினர் சத்யபாமா, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் உட்பட சுமார் 114 பேரை கட்சியை விட்டு நீக்கினார். கடந்த 6 மாத காலமாகவே செங்கோட்டையன் நடவடிக்கையில சந்தேகப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய நபர்கள் மூலமா செங்கோட்டையனை பின்தொடர்ந்துட்டு வந்திருக்கிறாரு. யாருக்குமே தெரியாம செங்கோட்டையன் பல மாதங்களுக்கு முன்பாகவே டெல்லிக்கு போய் பாஜக தலைவர்களை சந்தித்து திரும்பிய தகவலும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில செங்கோட்டையன் வீட்டுல பல நிர்வாகிகள் ரகசியமா சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதிமுகவை ஒருங்கிணைக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பதவியை காலி செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இதுக்காக பல சட்ட நிபுணர்களையும் அழைத்து செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தும் முகமாக பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. இது பற்றிய தகவல்களை செங்கோட்டையன் கிட்ட பேசியவர்களே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி என்பது 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், அதே போல 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். இந்த சட்ட திட்டங்களின்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாவட்ட செயலாளர்களை திரட்டும் பணியை தான் செங்கோட்டையன் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இதன் நிமித்தமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி முன் ஜாக்கிரதையாக செங்கோட்டையனை முதல் கட்டமா கட்சி பதவியிலிருந்து நீக்கினார். இதுக்கிடையில கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமிய கைது செய்யும் வகையில சட்ட நிபுணர்களிடம் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில ஆலோசனை நடத்தி வந்திருக்கிறாரு. இதன் மூலமும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு அகற்றலாம்னு திட்டம் போடப்பட்டிருக்கு. இந்த தகவலும் உடனடியா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அதிமுகவிலிருந்து சுமார் 20 பேர் செங்கோட்டையன் பின்னால அணிவகுத்து இருக்கிறாங்க என்ற செய்தியும் சொல்லப்பட்டது.
இதன் அடிப்படையில தான் செங்கோட்டையன் மற்றும் சத்யபாமா உள்ளிட்ட 15 பேர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முக்கிய தலைவர்களோடு கலந்தாலோசித்து பின்னர் தான் வெளியே அறிவிச்சாரு. இதுக்கு இடையில பத்திரிகையாளர்களை சந்தித்த போது செங்கோட்டையனிடம் நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது, அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு பதில் சொன்ன செங்கோட்டையன், முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக இருக்கணும். ஜெயலலிதா சொன்னது மாதிரி 100 ஆண்டுகள் அதிமுக வாழும். அதுக்காகத்தான் இந்த பணிகளை இன்று நான் தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இதே மாதிரி டிடிவி தினகரன் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல, எங்கள் தலைமையில் மெகா கூட்டணி அமையும், எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர்தான் திமுகவின் பி டீமா செயல்படுறதா தெரியுது. செங்கோட்டையன் அதிமுகவை உடைப்பதன் பின்னணியில திமுகவின் சதி வேளையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுக தரப்புல இருந்து ஆலோசனை வழங்கப்பட்டு வரதா சொல்றாங்க. இதுக்கு இடையில இரட்டை இலையை மறுபடியும் முடக்கும் நோக்கத்தோட செங்கோட்டையன் தேர்தல் கமிஷன் கிட்ட ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம நிருபர்களை அழைத்து பரபரப்பு பேட்டி ஒன்றும் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில, டெல்லி பாஜக மேலிடம்தான் என்னுடைய தலைமையில அதிமுகவை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை கையில எடுத்தாங்க, அவங்க சொன்னதைத்தான் நான் செய்துட்டு வரேன் அப்படின்னு வெடிகுண்டா வீசி இருக்கிறாரு. அதே சமயம் செங்கோட்டையன் டெல்லியில யார சந்திச்சு பேசினாரு என்ற தகவலை வெளியிடல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியும். செங்கோட்டையன் முதுகுக்கு பின்னால் பல ஒற்றர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையான தகவல்களை செய்து வருகிறார்கள். இதுக்கு இடையில அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில கைபேசியில தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் செய்யற சதி திட்டங்களை விளக்கி சொல்லி இருக்கிறாரு. இதன் அடிப்படையில செங்கோட்டையனுக்கு திரை மறைவுல ஆதரவு தெரிவித்த சிலரும் கூட எடப்பாடியுடன் கைகோர்த்து இருக்கிறாங்க. இப்போதைய சூழ்நிலையில எனக்கு பின்னால் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சூசகமாக பேசி வரும் செங்கோட்டையன் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலவரம். இது மட்டும் இல்லாம இனி எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும்னு சொன்ன சசிகலாவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமே பதிலாக கிடைச்சிருக்கு. அதிமுகவை ஒரு வழி செய்து எடப்பாடி பழனிசாமியை கிளீன் செய்து விடலாம் என்று சசிகலா செங்கோட்டையன் மூலமாக திட்டம் போட்டு வந்தார். ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி சாதுரியமாக தோற்கடிக்க செய்து விட்டார். இது மட்டும் இல்லாம புதிய அணியை உருவாக்கும் திட்டத்திலையும் செங்கோட்டையன் அதிரடி தோல்வியை சந்திக்க காத்திருக்கிறாரு. காரணம், டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பனிப்போர் நிலவிட்டு வருது. இப்போ இந்த பூசல் மறுபடியும் பிடிச்சிருக்குது. இதனால செங்கோட்டையன் இன்னும் கொஞ்ச காலத்துல பரபரப்பு செய்திகள்ல இருந்து ஓரம் கட்டுப்படுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தக்க சமயத்துல எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் முடிவு எடுத்ததன் விளைவாக அதிமுகவை அழிவும் நிலைக்கு கொண்டு சென்ற செங்கோட்டையனின் திட்டம் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது என்பது அதிர வைக்கும் பின்னணி செய்தியாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.